உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சரிங்க நீ அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க. அம்மா பாசத்துல அவர் தெளிவில்லாம எதையாவது முடிவெடுத்து 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. அந்த அளவுக்கு என் உடம்புலயும் மனசுலயும் தெம்பில்ல. நான் பேசிக்கிறேன். யாரு என்ன சொன்னாலும் என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். அப்ப போய் தெளிவா உங்க முடிவை சொல்லிடுங்க. வா. அத்தையும் மருமகளும் அப்படியே பின்னி பிணைஞ்சிட்டு இருந்தாளுங்க. இப்ப பாத்தீங்களா கதைய? தம்பி, உங்க வேதனையும் குழப்பமும் எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால ஒரு 2-3 நாளைக்கு இதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். இசையம்மா மனசு ஒரு தெளிவுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா பேசி ஒரு முடிவெடுக்கலாம். என்னம்மா பேசாம என்ன பத்தி இசைக்கும் இசைய பத்தி எனக்கும் நல்லாவே தெரியும். நான் மனசுல நினைக்கிறத அவ சொல்லிடுவா. என்ன எப்படி உயிரை நினைக்கிறாளோ அதே மாதிரிதான் என் அம்மாவையும் நினைப்பா. இப்படி எதிர்பாராம அம்மன் சுந்தர கேட்டத அவளால டாலரேட் பண்ண முடியல. அம்மாவை சரி பண்றதுக்காக எங்களை இந்த ஊரு கூட்டிட்டு வந்ததே இசைதான். அம்மாவுக்கு பழைய ஞாபகம் வர வைக்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அம்மன் சரி பண்ணி கொடுப்பான்னு ஆணித்தனமா நம்பினதே அவதான். வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு தான் சொல்றாரு. அவரை நினைச்சாலே பாவமா இருக்கு. அம்மா சரியாயிடுவாங்கங்கிற இசையோட நம்பிக்கை பொய்யாக கூடாதுன்னு தான் என்ன வருத்திக்கிட்டு அம்மாவுக்காக எல்லா வேண்டுதலையும் முடிச்சேன். உங்க வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு நீங்க வேண்டுனதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி சந்தோஷமா இருந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு உண்மையான தாய் பாசத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இப்ப என் அம்மா பக்கத்திலேயே இருந்தோம் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் ஒரே ஒரு நாளாவது என் அம்மாவுக்கு பிள்ளையா சந்தோஷமா அவங்க கூட இருந்துட மாட்டேனான்னு மனசு ஏங்குது. அந்த கொடுப்பனை ஏன் எனக்கு இல்லைன்னு தெரியல. அழாதீங்க தம்பி. உங்க கண்ல கண்ணீரை பாக்குற சக்தி எங்களுக்கு இல்ல. நீங்களும் அம்மாவும் நல்லபடியா சந்தோஷமா இருப்பீங்க. சீக்கிரமே அது நடக்கும் தம்பி. இசை மனசு வச்சாதான் அது நடக்கும். இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தவ அவதான். அவளை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சேன். இப்பவும் அவளாலதான் என் ஆசையை என் ஏக்கத்தை நிறைவேற்றி வைக்க முடியும். நான் அவளைதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். சுந்தர் வா.
நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு புரியுது. விஜய், எனக்காக சுந்தர அம்மனுக்கு கொடுக்க வேணாம். இசை குழந்தைய பிரிஞ்சு இருக்க மாட்டா, அது எனக்கு தெரியும். இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, தம்பிதான் உங்க புள்ள விஜய்னு உங்களுக்கு தெரியலையா? அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு விஜய் என் புள்ளன்னு மனசார நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமேம்மா. சொல்லுங்க சின்ன தாயம்மா, தம்பிதான் உங்க புள்ளன்னு சொல்லுங்க. ஆமாமா, அப்படி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா சுந்தர கோயில்ல கொடுக்க மாட்டாங்க, இசை அம்மா அழ மாட்டாங்க, ஐயாவும் சந்தோஷப்படுவாரு. விஜய், இதுவரைக்கும் நீ எனக்காக பண்ணதெல்லாம் போதும். நான் சரியாகணுங்கிறதுக்காக நீ மனசு மாறி அம்மன் கேக்குதுங்கிறதுக்காக நீ சுந்தர கோயிலுக்கு கொடுக்க கூடாது. எனக்கு பழைய ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல, நான் உங்க கூடவே இருக்கேன். சுந்தர மட்டும் கொடுக்காதப்பா. நான் கஷ்டப்படுறேங்கிறதுக்காக சொல்றியாமா? நான் தான் உன் புள்ளன்னு என்ன மனசார ஏத்துக்கிட்டு நீ என் கூட இருக்கணும். அப்பதான் நான் உண்மையை சந்தோஷப்படுவேன். நான் தான் சொல்றேன்ல, உன்னை என் பிள்ளையா நினைச்சுக்கிறேன்னு. நிஜமாவே என்ன புள்ளையா ஏத்துக்கிறேன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அம்மா, சின்ன தாயம்மா நில்லுங்க. அம்மா வாங்கம்மா. உங்களை யாரும் கப்பல் பண்ண வேண்டாம். எங்க தம்பி எங்க போறதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கு, போய் கூப்பிடுங்க. வேணாம்மா, பாவம் மனசு சரியில்லாம எங்கேயோ போகுது. கொஞ்சம் தூரம் காலாறு போயிட்டு வரட்டும். நீங்களாவது கூட போயிட்டு வாங்க. யாராவது எதிரில வந்து பேசினாலும் பேச முடியாத சங்கடத்துல போகுது. சரி, நீங்க போய் இசையை பாருங்க, நான் தம்பி கூட போயிட்டு வரேன். பிரச்சனையா? பேசாம நம்ம கோயிலுக்கே போயிடலாமா? அம்மா, பாட்டிக்காக தான் சாமி என்ன கோயிலுக்கு கேக்குதாமா? நான் கோயிலுக்கு போயிட்டா பாட்டி விளையாடுவாங்களா? நான் வேணா பாட்டிக்காக கோயிலுக்கு போயிட்டா? இங்க வா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்னை நான் அம்மா விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீயும் அம்மா விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது.
பாட்டி பாவம் தானம்மா. அப்பா நீங்களும் பாட்டிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. என்ன நீ பாட்டிக்காக இவன் உங்ககிட்ட கூட சொல்லாம கோயில போய் உட்காந்துருவான் போல இருக்கு. சுந்தர்குட்டி, அம்மாவே சொன்னாலும் நீ அம்மாவை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? அத்தை, உங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? அது நான் பெரிய பொண்ணுடா, நீ குழந்தை தானே. நான் குழந்தையா? எனக்கே பாட்டி பக்கத்துக்கு பாவமா இருக்கு. நீங்க பெரிய பொண்ணு, உங்களுக்கு இருக்காதா? எங்க அம்மா நல்லவங்க இல்ல, எனக்காக அழமாட்டாங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. நீ போயிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்கடா. அதான் அம்மா விட்டு போகாதன்னு சொல்றேன். சுந்தர், அத்தை சொன்னா சரின்னு கேளு. அவங்க எனக்காக தானே பேசுறாங்க. நீ அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. தேவி அம்மா, சாரே அவங்க அம்மாக்காகவும் பேச முடியாம இசை அம்மாக்காகவும் பேச முடியாம குழப்பத்துல எங்கேயோ வெளியே போயிருக்காரு. நீங்க ஏன் தேவையில்லாம குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல பவானி, சுந்தர் அவனே பாட்டிக்காக நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்றான். சின்ன புள்ளல விவரம் தெரியாம பேசுறான், அதான் சொன்னேன். அத்தை ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சுந்தர் தெரசாவை கூப்பிட்டுக்கிட்டு விளக்கேத்துறோன்னு எங்க யார்கிட்டயும் சொல்லாம கோவில்ல போய் உட்கார்ந்துட்டான். அதை நினைச்சுதான் தேவி சொல்றா பவானி. சுந்தர் அவன் பாட்டிக்காக என்ன வேணாலும் செய்வான். என்னம்மா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படி குழந்தைய பொசுக்குன்னு கோயிலுக்குன்னு விட்டுருவோமா? இப்ப அத பத்தி பேசுறத விடுங்களேன். இப்போ இல்ல, எப்போ பேசினாலும் என்னோட முடிவுல நான் தெளிவா இருக்கேன். என் குழந்தைய எந்த சக்தியாலையும் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அம்மா, ஐயாவும் குழந்தைய பத்தி எதுவும் பேசலையம்மா. நீங்க எதுக்கு அத பத்தி கவலைப்படுறீங்க? அவருக்கு அம்மாவை சரி பண்ண முடியலையேன்ற ஏக்கத்துல எதுவுமே பேசாம கிளம்பிட்டாரு. சரி பவானி, நீங்க கிளம்புங்க. நான் விஜய் வந்ததும் பேசிக்கிறேன். நான் இருக்கேம்மா, சித்தி வேணா போகட்டும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா பண்ணி கொடுக்கணும்ல. பரவாயில்ல பவானி, இனி எனக்கு எதுவும் தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் தேவி இருக்கால்ல, அவ பாத்துப்பா. நீ ராணியம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பு. என்ன தாயி, என் மேல ஏதாவது கோவமா? உங்களுக்கும் தம்பிக்கும் இந்த பிரச்சனையில மனஸ்தாபம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். உங்க மேல எனக்கு என்னமா கோவம்? எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா தூங்கணும், அதுக்காக தான் போக சொல்றேன். அப்படி ஏதாவது மனசுல இருந்தா நாங்க பேசினது தப்புதான், எங்களை மன்னிச்சிருமா. அப்படிலாம் எதுவுமே என் மனசுல இல்ல. என்னால ரிலாக்ஸ்டா இருக்க முடியல. பவானி, அண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். கொஞ்ச நேரம் அவங்கள தனியா விடுங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ஏதோ நடக்க கூடாதது நடந்துருச்சு. அதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்குமா. வா, நம்ம போலாம். அம்மா, ஏதாச்சும் தேவைன்னா ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே ஓடி வந்துடுறேன். ரெண்டு பேரும் சின்ன தாய் அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி பேசாத தேவி. நீயும் போ, நாங்க தூங்க போறோம். சரிங்க அண்ணி. வணக்கம் தம்பி. வணக்கங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல, இப்பதான் பூஜை முடிஞ்சது. வாங்க, இப்பதான் பூஜை முடிஞ்சு நடசாத்த போறேன். இல்ல, சாமி கும்பிடலான்னு வந்தேன். சாமி,
தம்பி ரொம்ப மன சங்கடத்தோட வந்திருக்காரு. சாமியை கும்பிட்டுட்டோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இல்ல, அடுத்த ஜாம பூஜை முடிஞ்சிருச்சு, அதான் சொன்னேன். இல்ல பரவாயில்ல, நான் சும்மா சாமி கும்பிட்டுக்கிறேன், ஆரத்திலாம் வேண்டாம். உன்னை நம்பினவங்களையும் நீயே கதைன்னு இருக்கிறவங்களையும் தான் நீ சோதிப்பியா? நான் என் அம்மாவுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சிருந்தோம் என் குழந்தைய கேட்கிற ஏது நியாயமா? தாயே, வேண்டுறது நான் தானே, என் உயிரை கூட கேளு கொடுக்கிறேன். ஆனா என் குழந்தைய விட்டுருமா? ஆத்தா கேட்டுட்டான்னு மட்டும் சொல்றீங்களே, அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உங்களால புரிஞ்சிக்க முடியலையா? கல்லுக்குள்ள இருக்கிற தேரையும் காப்பாத்துறவளுக்கு யாருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்பவும் அவ உன்கிட்ட பொறுமையா தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ தான் ஆத்தாவ சோதிக்கிற. ஆதியும் அவளே, அந்தமும் அவளே, ஜோதியும் அவளே, சூட்சமம் அவளே. இடையினில் தந்தால் இரவல் வாழ்க்கை. எதுவும் உன்னதல்ல, எல்லாம் அவளே. கேளடா மானிடா, கேட்பவள் அவளே. ஆத்தாவோட அசிரீரி மாதிரி மௌன சாமியார் சூசகமா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. நிச்சயமா அம்மன் எது பண்ணாலும் அதுக்குள்ள நல்லது மட்டும்தான் இருக்கும். அது சரி, வெளியில இருந்து பாக்குற நமக்கு அப்படி தோணும் சாமி. ஆனா பெத்தவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? கஷ்டம்தான். ஆனா சாமியார் பாடினதை கேட்டா அம்மன் மாறவே மாட்ட போல இருக்கே. எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறவ நாம கேட்டா கொடுக்கறானான்னு பார்க்கலாம்னு சோதனை செய்யறா போல. அப்படி நம்மள கண்ணீர் வடிக்க விடமாட்டா தம்பி. அம்மன் என்ன முடிவுல வேணா கேட்கட்டும், எனக்கு இசை சொல்றதுதான் முடிவு. எங்க குழந்தைய ஒரு நாள் கூட கோயிலுக்கு கொடுக்க மாட்டோம். சன்னதியில வச்சு அப்படி பேசாதீங்க தம்பி. ஆத்தா இலகுன மனசுக்காரி, அழுது புரண்டா மனசு மாறிடுவா. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்க? சாமியார் சொல்லிட்டு போனதோட அர்த்தம் எனக்கு புரியுது. நடைய சாத்துங்க, நாங்க கிளம்புறோம். வாங்கியா போலாம். சரி வாங்க. சொல்லு தேவி. அண்ணா, எங்க இருக்க? சுந்தரம் அண்ணியும் காணும்னா. நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயும் இல்ல. காணுமா? என்ன சொல்ற? எல்லாரும் வீட்டுல தானே இருந்தீங்க. ராணியம்மா பவானி எல்லாம் எங்க இருக்காங்க? என்ன தம்பி, ஏன் இப்படி பதறீங்க? இசையும் சுந்தரியும் காணுமா? ஐயோ, ராணியம்மாவையும் பவானியும் அண்ணி அப்பவே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அண்ணி கடைக்கு போன என்னையும் கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாங்க. அம்மா கிட்ட கூட சொல்லாம போயிருக்காங்கண்ணா. சரி வை, நான் வீட்டுக்கு வரேன். என்ன தம்பி சொல்றாங்க? பாவம் புள்ளத்தாச்சி பொண்ணு மருகி மருகி நினைச்சு நீங்களும் ஒரு வார்த்தை கூட பேசாம வந்துட்டீங்க. இப்ப எங்க போய் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. நீங்கள் அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? பதட்ட முடியாதீங்க தம்பி. இங்க பாருங்க தம்பி, இசையம்மா ரொம்ப தெளிவான பொண்ணு. எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பாங்க. வாங்க போய் தேடி பார்க்கலாம். வாங்க.
ஆ ஆ ஆ ஆ தேவி சொல்லுடா. ஒரே இடத்துல இருந்துகிட்டு முகத்தை பாத்துக்கிட்டு போன்ல பேச வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல விடுமா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. அப்பா எங்க? அந்த மனுஷன் என் பேச்ச எங்க கேக்குறாரு? அடிப்பட்ட இடத்துல வலிக்குதுன்னு சொன்னாரு. பேசாம உட்காருங்கன்னு சொன்னா சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பி வெளியில போயிட்டாரு. இங்க இசை சுந்தர கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. என்னது? வீட்டை விட்டு போயிட்டாளா? அம்மா போனு. இசை வீட்டை விட்டு போயிட்டாளா? என்னடா சொல்ற? இனிமே வரவே மாட்டாளா? அப்படிதான் நினைக்கிறேன். நான் தான் அண்ணனுக்கும் அவளுக்கும் சின்ன தாயை வச்சு இல்லாததை கிரியேட் பண்ணி பிரச்சனையை வர வச்சுட்டேன். ஐயோ செல்லம்.